வணக்கம். மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கு வணக்கம். விசாரிக்கலாம் மாட்டீங்க, அது எங்க உங்களுக்கு நேரம் இல்லை. என் மேல கொலை மிரட்டல், என்னை கொலை செய்தவனு எனக்கு வக்காலத்து வாங்குற வக்கீலுடைய தகப்பனாருக்கு போன் பண்ணி இந்த தௌஃபீக் போன் பண்றான், மிரட்டுறான். இவனை கேட்கறதுக்கு இங்க ஆளே கிடையாது. நீங்களும் கேட்க போறதில்லை. நன்றி. வாழ்க வளத்துடன். வாழ்க தமிழகம். வாழ்க தமிழக மக்கள். வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான நிலத்தை போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்ற மதம் மாறிய நபருக்கு எதிராக சட்ட போராட்டம் நடத்தி வெற்றி பெற்றதற்காக தன்னை 20 பேர் கொண்ட கும்பல் கொலை செய்ய துரத்துவதாக மிகுந்த விரக்தியுடன் பள்ளிவாசல் நிர்வாகி ஜாகிர் ஹுசேன் கடந்த மாதம் வெளியிட்ட வீடியோ காட்சிகள்தான் இவை. ஒரு 3 நாளைக்கு முன்னாடி கேஸ் டிஸ்போஸ் அப்படின்னு வந்துருச்சு. விசாரணையே பண்ணல, என்னை கூப்பிட்டு கேட்கல, என்னன்னு கேட்கல, அவங்கள கேட்கல. கேஸ் டிஸ்போஸ் சூப்பர் போலீஸ்ல. ஜாகிர் ஹுசேன் அஞ்சியது போலவே செவ்வாய்க்கிழமை தொழுகை முடிந்து பள்ளி வாசலில் இருந்து வெளியே வந்த அவரை மர்ம கும்பல் ஒன்று கொடூரமாக வெட்டிச் சாய்த்து விட்டு சென்றதாக கூறப்படுகிறது. யார் இந்த ஜாகிர் ஹுசேன்? எதற்காக இந்த கொடூர சம்பவம் என விரிவாக பார்க்கலாம். இப்போ எனக்கு கொலை மிரட்டல், பயந்து ஓடிட்டு இருக்கேன். சாக போற நான் என்ன வேணாலும் பேச முடியும், பேசலாம். எப்படியும் கொண்டுருவாங்க அப்படின்னு தெரியும், பேசலாம். ஏன் பேசல அப்படின்னா, உங்க மனைவி எனக்கு போட்ட சோறு. நீங்க மேயரா இருக்கும்போது எனக்கு சாப்பாடு போட்டுக்கிறாங்க, நான் சாப்பிட்டுருக்கேன். அந்த நன்றி விசுவாசத்துக்காக வேண்டி அதிகமாக பேச விரும்பல. நெல்லை டவுன் தடிவீரன் கோவில் தெரு பகுதியை சேர்ந்தவர் 60 வயதான ஜாகிர் ஹுசேன். மறைந்த முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதியின் பாதுகாவலராக பணிபுரிந்து 2009ஆம் ஆண்டு காவல்துறையில் பணியில் இருந்து விருப்ப ஓய்வு பெற்றவர். தான் வசிக்கும் பகுதியில் உள்ள மசூதி ஒன்றில் வக்ஃப் வாரியத்தால் முத்தவல்லியாக நியமிக்கப்பட்டு பணிபுரிந்து வந்தார். வக்ஃப் வாரியத்திற்கு சொந்தமான இடத்தை 9 வருடங்களுக்கு முன்பு தங்கள் மதத்தைச் சேர்ந்த பெண்ணை 2வது திருமணம் செய்வதற்காக மதம் மாறிய கிருஷ்ணமூர்த்தி என்ற தௌஃபிக் என்பவர் போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்க முயன்றதாகவும் சட்ட ரீதியாக போராடி அந்த நிலத்தை ஜாகிர் ஹுசேன் மீட்டதாகவும் கூறப்படுகிறது. இந்த சம்பவத்தின் தொடர்ச்சியாக தௌஃபிக் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த அருணன் உள்ளிட்டோர் இவரை கொலை செய்ய விரட்டுவதாக கடந்த டிசம்பர் மாதம் திருநெல்வேலி டவுன் காவல் நிலையத்தில் ஜாகிர் ஹுசேன் புகார் அளித்தார். காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் நடவடிக்கை எடுக்காத நிலையில் ஜாகிர் ஹுசேன் தன்னை சாதியைச் சொல்லி திட்டியதாக தௌஃபிக் கொடுத்த புகாரின் பேரில் அப்போதைய உதவி ஆணையர் செந்தில்குமார் என்பவர் எதிர்த்தரப்பில் பணம் பெற்றுக்கொண்டு பிசிஆர் சட்டப்பிரிவில் வழக்கு பதிவு செய்ததாக முதலமைச்சரின் புகார் பிரிவுக்கு ஜாகிர் ஹுசேன் ஆன்லைனில் புகார் அனுப்பியிருந்தார். போலீசாரின் தூண்டுதலின் பேரில் நாளுக்கு நாள் தன் மீது எதிரிகளின் கோபம் அதிகரித்து வருவதை உணர்ந்து பிப்ரவரி மாதம் வீடியோ ஒன்றை வெளியிட்டார் ஜாகிர் ஹுசேன். அதில் அவரை அச்சுறுத்தும் நபர்களை அடையாளம் காட்டியிருந்தார் ஜாகிர் ஹுசேன். இந்த நிலையில்தான் திருநெல்வேலி டவுன் காட்சி மண்டபம் தடிவீரன் கோவில் தெருவில் உள்ள மசூதி ஒன்றில் காலை தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த ஜாகிர் ஹுசேனை மர்ம நபர்கள் வெட்டி படுகொலை செய்திருப்பதாக கூறப்படுகிறது. அங்கு போலீசார் குவிக்கப்பட்டிருக்கும் நிலையில் சிசிடிவி பதிவுகளை கொண்டு தீவிர விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இதற்கிடையே இந்த சம்பவத்தில் தந்தையை இழந்து தவிக்கும் ஜாகிர் ஹுசேனின் மகள் ஐஜி மற்றும் வக்ஃப் வாரிய தலைவர் நவாஸ்கனி எம்பி தங்களை சந்திக்கவும் மக்கள் நலனுக்காக போராடிய தனது தந்தையை அநியாயமாக கொலை செய்து விட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை மேற்கொள்ளவும் வேண்டும் என்றார். மேலும் தங்களுக்கு நீதி கிடைக்கும் வரை தந்தையின் உடலை பெற்றுக்கொள்ள போவதில்லை என்றும் தெரிவித்துள்ளார். நாங்க இப்ப பாடியை வாங்கவே மாட்டோம். இந்த பாடி எங்களுக்கு ஐஜி வரணும், வந்தாதான் நாங்க பாடி வாங்கணும். இந்த கேசிபிஐ கிட்ட போகணும். எங்களுக்கு இந்த இன்ஸ்பெக்டர் மேலேயும் நம்பிக்கை இல்லை, இந்த எஸ்ஐ ஏசி மேலேயும் நம்பிக்கை. இந்த ஏசி செந்தில்குமார் மேலேயும் நம்பிக்கை இல்லை. 2 பேரும் அவன்கிட்ட காசு வாங்கிட்டு எங்க அப்பாவை இன்னைக்கு இல்ல, எங்க அப்பா
எங்க அப்பா எல்லா ஆதாரம் சப்மிட் பண்ணாரு. சப்மிட் பண்ணி எங்க அப்பாக்கு எந்த நியாயமும் கிடைக்கல. இன்னைக்கு எங்க அப்பா இல்ல. கொலையாளிகளை பிடிக்க தனிப்படை அமைத்து போலீசார் தேடி வரும் நிலையில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக அக்பர் ஷா, கார்த்திக் என இருவர் குற்றவியல் நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இந்த கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்படும் உதவி காவல் ஆணையர் செந்தில்குமார் ஏற்கனவே காத்திருப்போர் பட்டியலில் இருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.